ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடியக்கரையில் இருக்கோம். கோடியக்கரையில் வந்து டென்ட்டு போட்டு தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். குக்கிங்லாம் வந்து சமைச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்தது. பட் என்னென்னா வந்து இங்கே வந்து எங்களை அலோவ் பண்ணல. இங்கே போலீஸ்காரர் இருந்தார், அவர்கிட்ட கேட்டோம். இங்கே வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. என் கூட யாரும் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ராஜ் அண்ணா வந்திருக்காரு. வணக்கம் அண்ணா கூப்பிட்டு வந்து இப்போ மொக்க வாங்கிட்டு 2 பேரும். இல்லை, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து இங்கே பெர்மிஷன் இருக்குன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் வந்து வேண்டாம், இங்கே தங்க வேணாம்னு சொன்னாங்க. 6 மணிக்கு மேலே வந்து அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது முக்கியமாக வந்து கேம்பிங்லாம் ஏதோ பெரிய விஷயம், பெரிய தப்புன்னு நினைக்கிறாங்க. ஆமாம், மணி இப்போயே வந்து 6:20 ஆச்சு, 6:20 ஆயிடுச்சு. நாங்கள் அப்படியே கிளம்புறோம். கிளம்பிட்டு வேறு எங்கேயாவது நம்ம டென்ட்டு ஸ்டே பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்கலாம். ஆமாம், சிக்கன்லாம் வேறு வாங்கிட்டோம். சிக்கனு பட்டர்லாம் இல்லை, பட்டர்லாம் ஒதுக்கிட்டு இருக்கு. வாங்கியாச்சு. சுப்ராஜன் வந்து பல இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்காரு, பல கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் என்னென்னா யூடியூப் சேனலை வந்து அப்போலாம் ஸ்டார்ட் பண்ணல, இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ப்ரோ வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப் சேனல்லையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அப்போ அந்த டேக்லேயும் வரும். தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம் ப்ரோ, அவ்வளோதான். அப்படியே என்னோட தமிழ் ட்ராக் இன்ஸ்டாகிராமே வந்து ஃபாலோ பண்ணிடுறேன். ஆமாம், ஸோ இது மாதிரி அவரோட அப்டேட்லாம் பார்க்குறது நீங்கள் அதில் தான் பார்க்கலாம். அவர் போகிற ஸ்டேட்டஸில் எல்லாமே. ஆனால் அந்த சேட்டைகள் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காரு. சரி வாங்க அப்படியே போகலாம். நம்ம அடுத்தது என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம். வேதாரண்யத்தை தங்கியிருந்தோம், அது இப்போ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் ஆனால் வீடியோ சரியில்லை. இடம் வந்து பார்க்குறது செம்மையாக இருக்குது. ஸோ இங்கே கூட டென்ட்டு போடலாம், இங்கேயும் கூட டென்ட்டு போட்டுக்கலாம். இங்கே மேலே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. நான் இங்கே தான் ஆக்சுவலாக டென்ட்டு போடலான்னு பார்த்தோம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து எல்லாம் இதாகி வச்சுது. ஸோ இப்போ வந்து அந்த கடற்கரை பக்கத்தில் வந்து டென்ட்டு போட முடியல. ஸோ அதனால் தாண்டி ஒரு காடு மாதிரி இருந்துச்சு, அங்கே போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ சுப்ராஜன் வந்து டென்ட்டு பண்ண போகிறாரு. ஸோ பைக்லாம் இங்கே நிற்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே நிலா இருக்குது, லைட்டாக தெரியுது. எனக்கு மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தால் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா 100% வாட்டர் ப்ரூஃபு. ஆல்ரெடி நம்ம பிரதர் வந்து இது அது என்ன பச்சை மலையில் சம்பவம் பண்ணிட்டு வந்தார். ஸோ இப்போ வந்து டென்ட்டு போட்டோம். மேலே உள்ள லேயர் மட்டும் தான் போட்டிருக்கோம். சரி, உள்ளே உள்ள லேயரு இதுக்கு மேலே ரெயின் கவர் மாதிரி வரும், அது போடல. ஏன்னா வந்து அது போட்டோம்னா காற்று வராது. மழை பெஞ்சால் மட்டும் அதை போட்டுக்கலாம் இப்போதைக்கு. இப்போ அடுத்தது குக்கிங் வேறு ஸ்டார்ட் பண்ணோம். மணி இப்போ 7:30 ஆயிடுச்சு. சிக்கன்லாம் வாஷ் பண்ணோம். வாஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வேண்டியதான். குக்கிங் பண்ணிடலாமா ப்ரோ? ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாமா குக்கிங்க? அந்த கடற்கரை பக்கத்துலேயே வந்து காடு மாதிரி போணுச்சு. ஸோ அங்கேயே வந்து மணல் அதெல்லாம் போட்டு, மணல்லாம் இருக்குது இங்கேயே. அந்த ரைட் சைடில் வந்து கடல் இருக்குது. நைட்னால ஒன்றும் தெரில. பைக்கெலாம் வந்து பக்கத்தில் நிப்பாட்டிட்டோம். இங்கே வந்து டென்ட்டு போட்டோம். இது வந்து சேரு, ரெடிமேட் சேர். சுப்ராஜன் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு, டைம் லேப்ஸ். செம்ம ஃபோட்டோ நான் வந்துருக்கு. ஆமாம், நானும் ஒரு டைம் லேப்ஸ் எடுத்தேன், செம்மையாக வந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்றதை பாருங்கள். மணி இப்போ 8 கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சமைச்சிட்டு காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு சன்ரைஸ் பார்க்கலான் இருக்கோம். எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தெரில. இங்கே மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போயும் நல்லா காற்று ஜில்லுன்னு அடிச்சிட்ருக்கு. சாப்பாடுக்கு வந்து பட்டர் சிக்கன் செய்யலான்னு இருக்கோம். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிற மாதிரி ஐடியா. ஆனால் பன்னீர் கிடைக்கல, அதனால் சிக்கன் ஆல்டர்னேட்டிவ் வாங்கிட்டு வந்துட்டோம். சிக்கனு அப்புறம் சப்பாத்தி வாங்கலான்னு சொல்லி நான் யோசித்து வச்சுருந்தோம், மறந்துட்டு வந்துட்டோம். வெறும் சிக்கனை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ எங்களுக்காக சிக்கனும் புரோட்டாவும் வந்து வேறு ஒருத்தவங்க வாங்கிட்டு வராங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணி தண்டி தான். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு குக்கிங் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நாளைக்கு காலை சன்ரைஸை பார்த்துருவோம். ஸ்டவ் எடுத்துகிட்டு வந்தேன். ஸ்டவ், ஆமாம். ஸோ இதான் வந்து ஸ்டவ்வு, பேக்லேயே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பர். இது வந்து கேஸு, ஸ்டவ்வுக்கு போடுற கேஸு. ஓகே, நான் எப்படின்றது காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து கத்தி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி காணுமே, உப்பு, லைட்டு நீங்கள் உள்ள
அது இருக்கா எவ்வளோ மாஸ்க் வச்சுருக்கீங்க? வேறு எதாவது எடுத்துருவாங்க. முக்கியமான ஐட்டம் தான் வேணும். இது என்னது ப்ரோ ஆக்சுவலாக? கேஸ் ப்ரோ. இல்லை கேஸ் 3 வச்சுருக்கீங்க. கரண்டி தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம் தான். ஓகே. இது வந்து குக்கிங் பண்ணுறதுக்கான ஐட்டம். குக்கிங் வந்து புடுதுணி. புடுதுணி. இது வந்து நம்ம வச்சுருக்காங்க. அது உப்பு. தக்காளி அரைச்சி தக்காளி வச்சுருக்காங்க. அரைச்சது. வெங்காயம் அரைச்சது. வெங்காயம் அரைச்சது. இது நிறையா இருக்குது ஏதோ. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்களோட அம்மாலாம் பார்த்துக்கோங்க. இவரோட அந்த தமிழ் ட்ரக்கரோட அம்மா இவ்வளோ செஞ்சு கொடுத்துருக்காரு. இந்த சட்டி தான் வாங்கியிருக்கோம். உள்ள பட்டர் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து சிக்கனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சிக்கனை க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிட்டு தான். இது வந்து ஸ்லீப்பிங் பேக். ஸ்லீப்பிங் பேக் எங்கே வாங்கினீங்க? தாய்லாண்டில் வாங்கினது. தாய்லாண்டா? சூப்பராக இருக்குது ப்ரோ. அது வெயிட்லெஸ்ஸாக இருக்கு. கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. அப்படியா? ஆமாம். வாம். என்ன டிகிரி ப்ரோ? அது 10 to 20. 10 to 20 -2. நான் -20 நினச்சேன். இதான் ஸ்டவ் ஆக்சுவலாக. உங்கள் ஆடியன்ஸுக்கு ஸ்டவ்வை காட்டல இல்லை. ஸோ இதான் வந்து கேம்பிங் ஸ்டவ்வு. ஓகே. இங்கே வந்து நடுவில் பாத்திரத்தை வைக்கணும். இது வந்து என்னென்னா விண்டு காற்றடிச்சுன்னா காற்று உள்ளே போகிறதுக்கு இது வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. வா சூப்பர். அதுமாதிரி இதான் வந்து கேஸ் அட்டாச்மெண்ட் இடம். ஓகே. இது வந்து கேஸு பட் அந்த சைஸ் உங்களுக்கு இது காட்டாது. அப்படியா? இது வந்து சொல்லி தான் வாங்கினீங்களா அதை? ஆமாம், இதுக்குள்ளே தான் அது. அப்படியா? இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. இது வந்து லைட்ரு சிம்மு லைட்ரு. ஓகே. ஸ்டார்டர். சூப்பர். இல்லை நெருப்பு மாதிரி அடிச்சிங்கன்னா. ஒரு அமௌண்ட் எவ்வளோ வருது அது? 800 ப்ரோ. 800 அமேசான்லையா? அமேசானில். இது வந்து லோக்கலில் வாங்கினேன். ஏசி சர்வீஸ் சென்டர்னா இருக்குல்ல. ஓகே. அங்கே வந்து டார்ச்சு கேஸ்ன்னு சொன்னீங்கன்னா தருவாங்க. 100 அது. ஸோ இந்த ஸ்டவ்வோட டிஸ்கிரிப்ஷன் வந்து அவரோட வீடியோ கீழேயும் போடுவார். ஆமாம், நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். ஆமாம். ஆல்சோ வந்து நம்ம வீடியோ கீழேயும் போடுவோம். இப்போ வந்து சிக்கன் இதுக்குள்ளே போட்டிங்கன்னா சிக்கன் போடலாமா? ஐயோ பிளட்டு ரத்தமாக இருக்குங்க. ஓகே. நீங்கள் முக்கியமாக கேம்ப் பண்ண போகிற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுற குப்பைகளெல்லாம் போகும்போது தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருங்க. இப்போ மஞ்சத்தூளை போட்டு நாங்கள் வாஷ் பண்ணியாச்சு. 6 o'clock போல வந்து உட்காந்து இருந்தோம். செம்மையாக மழை வந்து. ஸோ இப்போ வந்து அடுப்பில் வந்து கேஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. மழை வரணும். அன்றைக்கி நாங்கள் ஓடிட்டோம் ப்ரோ. இல்லை என்ன பண்ண போகிறோம்னா சிக்கனை வறுக்க போகிறோம். அந்த சட்டி சின்னதாக இருக்குது. அதனால் வந்து வரதா இருந்துச்சுன்னா வேல் ஸ்பாட்டுக்கிட்ட வந்துட்டு கால் இப்போ வந்து பட்டர் மசாலா செய்யலை. வேறு எதுவும் வேணுமா ப்ரோ? அப்படியே வந்து வறுக்கலான் இருக்கோம். இது வந்து வெங்காயத்தை அரைச்சி வச்சது. வெங்காயம் இஞ்சி ரெண்டு கலந்தது. இது கிரேவிக்காக எடுத்து வந்து இருக்குன்னு ஏதோ ஒன்று செய்கிறோம், சாப்பிட்றோம். இன்னைக்கு 1.5 கோடியா? நம்ம பைசா எனக்கு அன்சா பேசணுன்னு அதான் சொன்னா ப்ரோ. அப்படி நம்ம பசங்க வந்து இப்போ கிரேவி மசாலாலாம் கலக்கியாச்சு. போனி ப்ரோ கலக்கிட்டு தனியாக எடுத்துக்கணும். அன்றைக்கி நம்ம இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. பேரா? இன்ஸ்டா நேம் உங்கள் பேர்? என் பேர் விக்னேஷ் எஸ்கேவி. விக்னேஷ் எஸ்கேவி. ப்ரோ சுதீர் ரேஞ்சர் ஆரோ. அட சத்தமாக சொல்லுங்க. சுதீர் அந்த காசுலாம் கேட்க மாட்டாங்க. ஆமாம், அவர் கேமராமேன் ப்ரோ. வீடம் பாய். ஸோ மேலே இப்படி தான் இருக்கும். சென்ட்டு இந்த பாட்டில் இருக்குல்ல அந்த மாதிரி. ஓகே. இதை வந்து நம்ம அடுப்பில் வந்து ஐயோ இந்த ஹோல் மாதிரி இருக்குல்ல, மேலே இது இருக்குல்ல, இந்த இதில் வச்சு அட்டாச் பண்ணிக்க வேண்டியதான். ஆமாம். வச்சு இப்படி லாக் பண்ணிக்கணும். திருப்பணும். அவ்வளோதான். திருப்பிட்டா லாக் ஆயிரும். ஆல் ட்ராவல் ஃப்ரீக்கிஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஹலோமா. ஓ ஹலோ. வா அவ்வளோதான். இன்ஜினியரிங் விட்டு ஓ அவ்வளோ சூடாயிடுச்சா? ப்ரோ இல்லை ப்ரோ, இன்னும் அமுக்கணுமா? அமுக்குங்கன்னு சொல்கிறேன். இதுக்குள்ளே அந்த சென்டருக்குள்ளே ஆஃப் பண்ணிடுங்க. என்னால் அந்த 2 சைடு இதை பிடிச்சிருக்கு, அதனால் நான் சொல்ல முடியல. என்னென்னா அதை சின்னதாக்குங்கன்னு சொல்கிறேன். சூடாயிடுச்சோ? ஆமாம். ஐயோ பெட்ரு. சூப்பர். ரைட்டு. ஓகே. காற்றுல எங்கிட்ட அசையக்கூடாது. இப்படி வந்துச்சா மட்டார்னு வெடிக்க போது இன்னைக்கு சம்பவம் இருக்குது. பார்த்துருத்தா போச்சா? காற்று வந்ததான் இதாகும் போல். நீங்கள் தெரிய மாட்டீங்க. இருக்குல்ல
செம்ம சூடாக நம்மளோட இந்த லிங்க் அனுப்பிச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இதை ஒன்று சொல்லுங்கள், ஃபாலோ மட்டும் சொல்லுங்கள். வந்து அவர் ஆமாம் இங்கே ரொம்ப இது ஃபஸ்ட்டு எரியுதா எரியுது எரிச்சிடு. அந்த பையன் அந்த மாடர்ன் வில்லன் மாதிரியே இருக்காப்புல, குறுந்த அடி அர்ஜுன் தாஸ் மாதிரி இருக்காப்ல. அப்படி வச்சுக்கலாம். வாழடி ப்ரோ இதை ஊற்றி இல்லாமல் வந்து தண்ணி கொஞ்சம் தண்ணியா? தண்ணி இருக்குது இதில் கிரேவியாக பண்ணுறோமா? இல்லை இது ஸ்மெல்லும் ஏய் ரைட்டு இது பண்ணுங்கள் குறைங்க. ரைட்டு இல்லை இல்லை சட்டி சரியில்லை. சட்டி இல்லை நீங்கள் ரொம்ப ஹீட் பண்ணிக்கணும். ஆமாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி அது மிக்ஸ் பண்ணவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அது இதாக இருக்கக்கூடாது, அந்த வேப்பர் ஆகிடக்கூடாது ப்ரோ. ஏப்பர் ஆகாது ப்ரோ. அப்படியா? இல்லை வேப்பர் ஆகாது, அது வந்து பிளாக்காக போய்டுன்றேன். உள்ளே அந்த பேக் எடுத்து வைங்களேன், அந்த பேக் அங்கே டென்ட்டு பறக்குது. ஆமாம் ஃபஸ்ட் டைம் சமைக்கிறதுனால காமெடியாக இருக்கும். ஆமாம் கண்டுக்கூடாது. இங்கே வேறு நம்ம கைஸ் வேறு சுற்றி அவனுக்கு இன்ஸ்டா ஸ்டேட்டஸ் மழை இருக்கும் போல இன்னைக்கு. ப்ரோ போட மாட்டேன். மழை வரப்போகுது இன்னைக்கு, மழை வரப்போகுது. அவனுக்கு அவுட் பாஸ் இருக்காது ப்ரோ. 9 மணியோட வீட்டுக்கு அவர் இங்கே இ பாஸ் முடியுதா? முடியல, முடி வாங்க மாட்டோம். என்ன முடியும் எந்திரிச்சு லைட்டாக மூடி வாங்க. இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து அடுத்த இடம் வந்து அப்படியே வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கணும். இப்படி தான் இருக்கணும். உப்பு போட்டு ப்ரோ இப்படி தானே அப்போ உப்பு போடவே இல்லையே. உப்பு போடல. காலை மிக்ஸ் பண்ணும்போதே உப்பு போடலையா ப்ரோ? இந்த இடம் இருக்கு மேலே ஏறி காட்சி கோப்பா. ஓகே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது எந்த மாதிரி இருக்குன்னா அந்த சமைக்கிறது நீங்கள் அது வெறுதிருச்சாலே டெஸ்ட் பண்ணுறது நான். நம்ம செஞ்ச சிக்கன் மாதிரியே தெரியல, நல்லா இருக்கு அது. ஆமாம் நம்ம செஞ்ச சிக்கன் மாதிரி இல்லையடா, நல்லா இருக்கேடா. 5 பசங்களை சாப்பிட வர்றோம். இதா சாப்பிடுங்க, நிறையா வாங்கணும் ப்ரோ. கேட்டனாலே போதும். இதில் அந்த டப்பாலே போடுது. கையில் இருக்கு இதில் போட பார்த்தோன்னு சொல்கிறாரு பாரியா. டாலரேட் ஸ்மால் டைம் ப்ரோ சாப்பிட்டு போங்க. ஆமாம் ப்ரோ சாப்பிட்டு அது அப்படியே சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிடுங்க. ஆமாம் நீங்கள் சாப்பிடுங்க, நாங்கள் சரி சாப்பிடுங்க. இல்லை சாப்பிடுங்க. இல்லை வாங்க வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ப்ரோ செம்மையாக இருக்கு. அப்படியா? யார் குக் பண்ணது? சொல்லுங்க ப்ரோ யாரு? நான் தான். யார் டேஸ்ட் பார்த்தது? இப்போ வந்து சிக்கனை வந்து தந்தூரி மாதிரி சுட்டுட்ருக்கோம் கத்தியை வச்சு. நம்ம தமிழ் ட்ரக்கர் வந்து ஒரு கையில் சாப்பிட்டு ஒரு கையில் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமாம் இங்கே இப்போ புதுசாக ஃப்ரெண்ட் வந்துருக்கு. இதுதான் முக்கியமான அடுத்த ஒரு அன்பர் வர்றாரு. ஸோ இதான் வந்து நம்ம பண்ண சிக்கனு செமையாக வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக கிரேவி பண்ணுறது அப்படியே வந்து வறுத்துட்டோம், சட்டி சின்னதாக இருக்கிறதுனால. ஸோ இப்போ வந்து சாப்பிட்டுட்டு இப்போ தூங்க போகிறோம். மணி கரெக்டாக 11 கிட்ட ஆயிடுச்சு. காலைல இங்கே சன்ரைஸ் வர்றது கொஞ்சம் டவுட்டு தான், ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது. சன்ரைஸ் வர்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. தெரியுதா? தெரில, மேலே ஒன்றும் தெரியல, இருட்டாக இருக்கனால. நிலா வெளிச்சமும் வந்து இப்போ கம்மியாயிடுச்சு, ஒன்றுமே தெரில, மேகலாம் மறைச்சிருச்சு. இப்போ அடுத்து நான் தூங்க போகிறோம். படுத்துட்டு காலைல சன்ரைஸ் பார்க்க முடிஞ்சால் பார்ப்போம். பார்த்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகலான் இருக்கோம். அங்கே போயிட்டு மீன்லாம் வந்து எப்படி போட்லேருந்து கொண்டு வராங்க அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ டென்ட்டுக்குள்ளே பேக்லாம் வச்சாச்சு, கீழே மேட்டு போட்டாச்சு, ஹெல்மெட்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ நாங்கள் சமைச்ச அந்த அடுப்பு கேஸ் வந்து நல்லாவே ரொம்ப நேரம் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இன்னும் அது முடியல. அந்த ஒரு சிலிண்டரே வந்து நல்லா எரிஞ்சிட்ருக்கு. அது எவ்வளோ நேரம் தாங்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் அடுத்த ட்ரிப்பில் வந்து நான் குக்கிங் பண்ணும்போது.